வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இந்த டாப்பிக்லேருந்து எம்சிக்யூஸ் வந்து சால்வ் பண்ணலாம். கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எத்தில் அசிட்டேட் இஸ் அ ரியாக்ஷன் ஆஃப். எத்தில் அசிட்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டர் எடுக்கிறோம். இந்த எஸ்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் அடிஷன் பண்ணுறதுக்கு நேம் வந்து ஹைட்ரோலைசிஸ். எத்தில் அசிட்டேட், எத்தில் அப்படின்னா C2H5, அசிட்டேட் அப்படின்னா CH3COO. அதனால் இதுக்கு நேம் வந்து எத்தில் அசிட்டேட். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப். எஸ்டர் அப்படின்னா COO அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா, COO அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். இந்த COO நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா C+O கார்பனைல் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் வந்து கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஏதாவது வந்து அல்கைல் குரூப்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து எஸ்டரோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து மொதல் ஆர் வந்து மெத்தில், ரெண்டாவது ஆர் வந்து எத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ரைட், இந்த எஸ்டரோட என்ன ஆட் பண்ணுறாங்க, வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. வாட்டர் ஆட் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் நடக்கும். எஸ்டர் வந்து எப்படி டிகம்போஸ் ஆகும் அப்படின்னா ஆசிட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி டிகம்போஸ் ஆகும். அப்போ இது மாதிரி ஆசிட் ஆல்கஹால் கிடச்சிருச்சு. H+ அப்படின்றது ஆசிட் மீடியமில் கேட்டலிஸ்ட்டாக வந்து ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. ரைட், இப்போ இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு இப்போ நீங்கள் வந்து ரேட்டில் எழுதுனீங்க அப்படின்னா ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட், ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன்லாம் எழுதணும். ரியாக்டன்ட் என்ன அப்படின்னா CH3COO C2H5. எஸ்டர் அப்படின்றது ஒரு ரியாக்டன், வாட்டர் அப்படின்றது இன்னொரு ரியாக்டன். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் எஸ்டர் அப்படின்றது கொஞ்சம் கம்மியான கான்சன்ட்ரேஷன்லையும், வாட்டர் அப்படின்றது ரொம்ப லார்ஜ் எக்ஸஸாகவும் எடுத்திருப்போம். H2O டேக்கன் இன் லார்ஜ் எக்ஸஸ், ரொம்ப அதிகமாக எடுத்திருப்போம். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனில் ஒரு ரியாக்டண்ட்டை ரொம்ப லார்ஜ் எக்ஸஸாக எடுத்துகிட்டு இன்னொன்று கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த லார்ஜ் எக்ஸஸாக எடுத்த ரியாக்டண்ட் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குது, இப்போ வாட்டர் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நியூ ரேட் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அதான் வந்து K' அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆர் K' அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோம். K'. ரேட் ஈக்குவல் டு K' CH3COO C2H5 கான்சன்ட்ரேஷன். அப்போ ரேட் எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, எஸ்டரோட கான்சன்ட்ரேஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்டிபெண்ட். A reaction which looks like second order but actually it is a first order means which is known as pseudo first order reaction. ஒரு ரியாக்ஷன் வந்து பார்க்க வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். பட் அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து எக்ஸஸாக எடுத்ததுனால அதோட கான்சன்ட்ரேஷனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருவோம். அப்போ ஒரே ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை மட்டும்தான் ரேட்டில் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்ற சொல்கிறோம். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான். சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ தானே பார்த்துருந்தோம் எஸ்டர் ஹைட்ரோலைசிஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருங்களேன், அதை வச்சு இப்போ மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேட் ஈக்குவல் டு K கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். எஸ்டர் நீங்கள் ஹைட்ரோலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை தான் நீங்கள் ரியாக்டன்ட் எடுத்துருப்பீங்க. எஸ்டர் ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்கஹால். இதை நான் எழுதிடுறேன். எஸ்டரோட நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, எஸ்டரோட வாட்டர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால். என்ன எஸ்டர் எடுக்கிறீங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட், கரஸ்பாண்டிங் ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு முந்தின ரியாக்ஷனில் வந்து எத்தில் அசிட்டேட் எடுத்ததுனால எத்தனாயிக் ஆசிடும் எத்தனாலும் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட், இந்த இடத்துல பாருங்கள். ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். எஸ்டர் வந்து ஸ்மாலர் அமௌண்ட்டில் எடுக்கிறோம், வாட்டர் வந்து லார்ஜ் எக்ஸஸ் எடுக்கிறோம். லார்ஜ் எக்ஸஸாக எடுக்கிற அமௌண்ட் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நிற்கும். அப்போ வாட்டர் வந்து கான்ஸ்டன்ட். ஆல்ரெடி கேன்ற ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குது, வாட்டர் கான்ஸ்டன்ட். ரெண்டு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிற புது கான்ஸ்டன்ட் வந்து K' அப்படின்னு சொல்லி வச்சிடறோம். அப்போ ரேட் ஈக்குவல் டு K' எஸ்டர். ரைட், இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வேல்யூ ஆஃப் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான். ஒரு சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ரியாக்டன் கிடையாது, ஏதாவது ஒன்றை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதில் எதுன்றது அடுத்து பாருங்கள். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ப்ரெசென்ட் இன் ஸ்மாலர் அமௌண்ட்டாக எக்ஸஸான்னு பார்க்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் ஸ்மாலர் அமௌண்ட், இதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்டர் வாட் கண்டிஷன் எ பைமாலிகுலர் ரியாக்ஷன் மே பி கைனெட்டிக்கலி எ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் when both reactant has same concentration. அதாவது ஒரு பைமாலிகுலர் ரியாக்ஷன் மாலிகுலாரிட்டி 2 இருக்கணும், ஆனால் வந்து ஆர்டர் வந்து 1 தான் இருக்கணும்.
இது என்ன கண்டிஷனில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. both the reactant has same concentration வராது. இப்போ எஸ்டர் ஹைட்ரோலிசிஸ் பார்த்தீங்களா, சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் கொஸ்டின். அதில் வந்து ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் லார்ஜ் எக்ஸஸ் ஆகும், இன்னொன்று வந்து ஸ்மாலாகவும் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்து பைமாலிகுலர் ரியாக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆர்டராக வந்து பிஹேவ் பண்ணும். ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் ஸ்பீசிஸ் இன்வால்வ் இன் லார்ஜ் எக்ஸஸ், இதான் வந்து ரீசன், இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரியாக்ஷனில் பார்த்துருந்தோம்ல, எஸ்டர் ப்ளஸ் வாட்டர், எஸ்டர் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து CH3COCH5 வாட்டர், இதோட மாலிகுலாரிட்டி 1, இதோட மாலிகுலாரிட்டி 1. ஸோ இது ஒரு பைமாலிகுலர் ரியாக்ஷன். பட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஒரு பைமாலிகுலர் ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னா எப்போ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் ஸ்பீசிஸ் இன்வால்வ் இன் லார்ஜ் எக்ஸஸ். வாட்டர் வந்து நம்ம வந்து லார்ஜ் எக்ஸஸ் எடுத்தோம்ல, அதை வச்சு சொல்கிறோம். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் மேட்ச் இன்கரெக்ட்லி? இதில் கொடுத்துருக்க மேட்ச்சில் வந்து எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் குளோரைட் ஃபார்மேஷன், ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் குளோரின் டு ஃபார்ம் HCl. ஹைட்ரஜன் குளோரைட் ஃபார்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரேட்டில் வந்து எக்ஸ்பெரிமெண்டலில் டிட்டர்மைன் பண்ண ரேட்டில் வந்து நான் வரிசை கீழே கொடுத்துருக்கேன். ரேட் ஈக்குவல் டு கே அப்படின்றது ரேட் கான்ஸ்டன்ட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 0 ஆர்டர், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளோரின் வந்து 0 ஆர்டர். இந்த எக்ஸ்போனென்ஷியல் பவர்லாம் வந்து சம் பண்ணணும், அதான் வந்து ஓவரால் ஆர்டர். 0 + 0 0, அப்போ இது வந்து 0 ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ஏ வந்து கரெக்ட். நம்மக்கிட்ட எது இன்கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் அயோடின் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் அயோடைன். இதோட ரேட்டில் எழுதுனீங்க அப்படின்னா ரேட் ஈக்குவல் டு கே ஹைட்ரஜன் பவர் 1 அயோடின் பவர் 1, 1 + 1 2. அப்போ இது வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அவங்களும் செகண்ட் ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Decomposition of hydrogen peroxide. Hydrogen peroxide decomposes to water and reactive oxygen or nascent oxygen. ஆக்சிஜனை சுற்றி இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா ரியாக்டிவ் ஆக்சிஜன் அல்லது நேசன்ட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி மீனிங். இதோட ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பவர் 1, ஒன்றுமே கொடுக்கலன்னா 1. அப்போ இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அவங்களும் ஃபஸ்ட் ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஹைட்ரஜன் புரோமைட் ஃபார்மேஷன். ஹைட்ரஜன் புரோமைட் ஃபார்மேஷனோட எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட்டில் என்ன அப்படின்னா ரேட் ஈக்குவல் டு கே ஹைட்ரஜன் பவர் 1 புரோமின் பவர் 1/2. அப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 + 1/2 அப்படின்னு சொல்லி போடும்போது ஒரு ஃப்ராக்ஷனல் ஆர்டர் கிடைக்கும். ஓகேவா? 1 + 1/2 அப்படின்னு சொல்லி போடும்போது ஃப்ராக்ஷனல் ஆர்டர் கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து இதில் வந்து கே ஈக்குவல் டு ஹைட்ரஜன் பவர் 1 புரோமின் பவர் 1.5 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் ஆர்டர் வந்து 3/2 அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து ஹாஃப்னு கொடுத்துருக்கல, அது 1.5 வந்து மாற்றிக்கணும். ஒரு நிமிஷம், ஹாஃப் அப்படின்றது 1.5 இது மாதிரி வரலாம். ரேட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட் கே ஈக்குவல் டு ஹைட்ரஜன் பவர் 1.5 புரோமின், ஹைட்ரஜன் புரோமின் Br2 பவர் 1. இப்போயுமே வந்து ஃப்ராக்ஷனல் ஆர்டர் 3/2 தான் வரும். பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. HBr வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கிடையாது. இதான் வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன். லாஸ்ட் கொஸ்டின், ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் an ester ஆவரேஜ் ரேட் அட் 30 to 60 seconds. ஒரு எஸ்டர் ஹைட்ரோலிசிஸ் வந்து எடுத்திருக்கோம். எஸ்டரோட கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. 0 செகண்டில் எவ்வளோ இருக்குது, 30 செகண்டில் எவ்வளோ இருக்குது, 60 செகண்ட், 90 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைம் வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணியிருக்காங்க. எஸ்டர் கான்சன்ட்ரேஷன் கண்டினியூஸாக கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, கிராஜுவலில் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ரைட், இப்போ இதோட வந்து ஆவரேஜ் ரேட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ரேட் எந்த டைமில் இருந்து அப்படின்னா 30 to 60 செகண்ட்ஸ், 30 to 60 செகண்ட். அப்போ இதை வந்து இனிஷியல் டைம். ஓகேவா? இது வந்து இனிஷியல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து இனிஷியல், 60 செகண்ட் அப்படின்றது ஃபைனல். இது இனிஷியல் டைம், இது ஃபைனல் டைம். 0.31 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், 0.17 அப்படின்றது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். ரேட் வேணும் அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீசஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ ரேட் ஈக்குவல் டு நெகட்டிவ், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ 0.17, இனிஷியல் எவ்வளோ 0.31, 0.17 மைனஸ் 0.31 டிவைடட் பை ஃபைனல் டைம் 60 செகண்ட் மைனஸ் 30 செகண்ட். அப்போ 60 மைனஸ் 30 செகண்ட் வந்து நியூமரேட்டருக்கு போனச்சுன்னா செகண்ட் இன்வர்ஸ். இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.14 நெகட்டிவில் வரும், ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ்னால பாசிட்டிவ்.
60 மைனஸ் 30 எவ்வளோ அப்படின்னா 30. இது ரெண்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ணால் நம்ம கிடைக்கிற ரிசல்ட் 0.004666 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணணும். 1 2 3 ரைட் சைடில் 3 டிஜிட்ஸ் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணணும். எத்தனை நம்பர்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 நம்பர்ஸ். அப்போது -3 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். சயின்டிஃபிக் நோட்டேஷன் இந்த மாதிரி தான் மாற்றுறோம். 666 அப்படின்னு போகும்போது அது ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோன்னா 4.67 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். இன்ட்டு 10⁻³ யூனிட் மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 4.67 இன்ட்டு 10⁻³ மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட். இதான் வந்து இந்த ரியாக்ஷனோட ஆவரேஜ் ரேட். ரைட். அப்போ எல்லாமே வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு எஸ்டர் ஹைட்ரோலைஸை பேசிக் எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். அதில் எஸ்டரோட கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து ஸ்மாலாகவும் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் லார்ஜ் எக்ஸஸாகவும் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிடும். இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் லார்ஜ் எக்ஸஸாக உள்ள கான்சன்ட்ரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றது தெரியணும். இது தெரிஞ்சிருச்சாலே 5மே வந்து 5 சம் அந்த எம்சிக்யூஸுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ரைட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.